ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ ரீசண்டாக நான் டிஷ்வாஷர் ஆசைப்பட்டு நான் ஆர்டர் பண்ணிட்டேன். பையப்புல ரொம்ப ரிச் ஃபிகராக இருக்கார். ஏன்னா எல்லாமே பயங்கர செலவாகுது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எதுக்கு தேவையில்லாமல் இவங்களை வாங்கிக்கிட்டோன்னு சொல்லிட்டு தோணுது. ஓகேவா? இப்போ நம்மளே ஆசைப்பட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறோம். அந்த பொண்ணு சும்மாவே டாம்னு செலவு பண்ணி இன்னும் கூட காசு பத்தலை, எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு பொண்ணு வீட்டுக்கு செட் ஆகாது இல்லையா? ஸோ வீட்டில் இருக்க ஐஸ்வர்யம் குறைஞ்சிடும். ஸோ புதுசாக அந்த பொண்ணுங்க வர்றதுனால நமக்கு பெருகணும், குறைஞ்சி போகக்கூடாது. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த டிஷ்வாஷர் கிட்டத்தட்ட அதே மாதிரி தாங்க நான் ஃபீல் பண்ணுறேன். எப்பா தெரியாதனமாக இதை வாங்கிக்கிட்டு அதுக்கு அந்த செட்டப்பு, அதுக்கு அந்த மெட்டீரியலு, அது இதுன்னு சொல்லிட்டு இது இன்னும் செட் கூட பண்ணலை. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பயங்கரமாக செலவு ஆயிடுச்சு. ஸோ செலவு விடுங்க ஒரு பக்கம், இது பார்த்திங்கன்னா இந்த இன்லெட் கொடுக்கணும், அவுட்லெட் கொடுக்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது இல்லையா? அதனால் பார்த்திங்கன்னா இந்த வெளியில் இந்த கார்டன் ஏரியா மாதிரி இருக்குல்ல, என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி அந்த என்ட்ரன்ஸில், அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேவையில்லாத செடிங்கன்றதை விட துளசி செடிங்க நிறைய வளர்ந்துருந்தது. ஸோ வெள்ளிக்கிழமை அதுவுமா பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சா தான் நாங்கள் அங்கே நின்று வேலை பார்க்க முடியும். இல்லைனா உள்ளே என்ன பூச்சி இருக்குது என்ன பாம்பு இருக்குதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருந்தார். அதனால் பார்த்திங்கன்னா அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு நான் போய் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது வேறு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அது எல்லாத்தையும் நான் பிடுங்கி போட்டிருப்பேன். ஸோ அவ்வளோ துளசி செடியும் பார்த்திங்கன்னா கொண்டு போய்ட்டு குப்பையில் போடுறப்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது. வெள்ளிக்கிழமை அதுவுமா நம்ம செடியை பிடுங்க வேண்டியதாக போச்சேன்னு ஒரு பக்கம். ஸோ கை வேறு பார்த்திங்கன்னா எனக்கு அந்த தோல் உறிஞ்சு போய் அங்கே சீவு மாதிரி வழியுது. நல்லா இன்டெப்த்தாக அந்த தோல் உறிஞ்சு போச்சு. இதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி வேலைலாம் பார்த்தது இல்லை இல்லையா? அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. யார்கிட்டையாவது ஒரு 300 ரூபா 500 ரூபா கொடுத்தா அவங்க க்ளீன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த 2 மணி நேரம் நமக்கு சேவ் ஆகிருக்கும். ஆனால் காசு கொடுக்க வேண்டியதாக போகும். ஸோ கடைசியில் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற அளவுக்கு நான் சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன். முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் நீங்களே. ஸோ இந்த கொய்யா மரம், இந்த வேப்ப மரம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட் ஆகிட்டே வருது. கொய்யா மரம் நம்ம வீட்டு மேலே சாயிற மாதிரியே வளருது. அது ஏன் அந்த பக்கமாவது சாயிற மாதிரி வளரலாம். அதனால் இந்த மாதிரி மரமெல்லாம் வளர்க்குறதுக்கும் பயமாக இருக்குது. இது ஃப்யூச்சரில் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொய்யா மரத்தை நல்லா நேராக நிற்க வச்சு எதுலையாவது கட்டி விடணும். இல்லைனா அது ஒட்டுமொத்தமாக நம்ம செவுறு மேலே சாயிற மாதிரி வளருது. ஸோ காலையிலே பார்த்திங்கன்னா ஒரு 8:30க்கு அவர் கால் பண்ணியிருக்காரு. என்னால் லிஃப்ட் பண்ண முடியல. எனக்கு பார்த்திங்கன்னா நான் தூங்கிட்டு இருந்திருக்கேன். சைலண்ட்டில் வேறு போட்டு வச்சுருந்தேன். அதனால் அவரோட கால் 2-3 கால் அட்டன் பண்ணாமல் போச்சு. நான் தூங்கி எழுந்தது 9 மணிக்கு. கரெக்டாக நான் கால் பண்ணிவிட்டு என்னென்ன சொல்லுங்கண்ணா, என்னப்பா ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னார். சரி, அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இவ்வளோ ஆச்சு ஓகேவான்லாம் சொல்லி கேட்கவே நான் ஓகேன்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ மெட்டீரியலுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2750 ரூபா செலவாயிருக்கு. அதுக்கப்புறம் அவரோட லேபருக்குன்னு பார்த்திங்கன்னா 2500 ருபீஸ் வேறு கொடுக்க வேண்டியதாக போச்சு. இன்றைக்கி இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் லேபருக்கு 5250 ரூபா. எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கான் பாருங்கள் பையன். வீட்டுக்கு இன்னும் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ காசு நம்மக்கிட்ட பிடுங்கிட்டான். ஸோ யாரோ அந்த லாவண்யா புருஷன்லாம் என்கிட்ட பிடுங்கினது பத்தாதுன்னு இவர் வேறு உட்காந்துக்கிட்டு பிடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் வீட்டில் இருக்க உப்பு தண்ணிக்கு இதெல்லாம் செட் ஆகுமா, இது எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இப்போ நான் ஒவ்வொன்றுத்தையும் கணக்கு பார்ப்பேன், செலவு பார்ப்பேன். 40 ரூபா சோப்பு வாங்கினா 2 மாதம் 3 மாதம் வரும். இப்போ இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி நாளைக்கு பாத்திரம் கரெக்டாக விளக்கலன்னா செம கடுப்பு ஆகும். அதெல்லாம் அதில் ஒரு சிலது விளக்கும், ஒரு சிலது விளக்காது. நல்லா பெருசாக இருக்குது ஹோல்ஸு. இவர் பார்த்திங்கன்னா நான் ஜூலை 2022 அம்மாக்காக நான் ரிசைன் பண்ணிவிட்டு அபுதாபிலேருந்து வந்தப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ரிப்பேர் இருந்தது. அதை ரிப்பேர் சரி செய்யறதுக்கு இவரை தான் நான் கால் பண்ணி நான் கூப்பிட்டுருந்தேன். அப்போ அந்த சின்ன சின்ன வேலை எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு 1250 என்னவோ வாங்கியிருந்தார் லேபரு. மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும். ஸோ இவர் எலக்ட்ரீஷியன் தான் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். பட் இவர் ப்ளம்பிங்கும் பண்ணுறாரா, எலக்ட்ரீஷியன் ஒர்க்கும் பண்ணுறாரு, பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணுவாங்க போல். அதனால் இனிமேல் எது தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். இப்போ கூட ஒரு சிலதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கூட ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டதில் ஒரு 95% பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவர் இதை முடிச்சுட்டு மறுபடியும் கிளம்புவார் போல். ஸோ கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள்ன்றது உண்மைதாங்க. ஸோ லேபரே பார்த்திங்கன்னா இப்போல்லாம் 2000 ரூபா 2500 ரூபா. ஆக்சுவலாக இவர் 2500 ரூபா கேட்டார், கொடுத்துட்டேன். அதுக்கும் மேலே ஒரு 100 ரூபா 200 ரூபா இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார். சரி 2500 வச்சுக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி அவர் கேட்ட அந்த 2500 கொடுத்துட்டேன். அதெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு இங்கே நான் அது திருப்ப உடஞ்சி போச்சு.
அது ஏன் அது இது அங்கே மேலே நிறுத்தியும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. வால்வு போயிடுச்சுங்க, மேலே வால்வு போயிடுச்சு. இல்லைன்னா டேங்க்கில் கொஞ்சம் நஞ்சம் இருக்க தண்ணி வருது போலண்ணே. அது எப்படி வரக்கூடாதுல்ல, அது வால்வு போயிடுச்சுங்க மேலே. அதான் அதான் வால்வு இருக்குல்ல, உங்கள் வால்வு அது டேமேஜ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அது மாற்று ரெண்டு ஒரே பிராண்டு தாங்கண்ணே? தெரியல, நான் அது 120 தான் வாங்கினேன். இதியா? இதியா? இது ரின்ச் பண்ண தேவையா, சும்மாவே டைட் பண்ணால் போதுமா? சும்மா எப்படி ரின்ச்சு போடாமலே எப்படி? அதுதானே, கையில் எவ்வளோ ஏற்ற முடியுமோ ஏற்றிட்டு அது ஏற்றிட்டு. ஓகே தண்ணி எப்படி வருது? தண்ணி உப்பு தண்ணி போல தண்ணியால் துரு பிடிச்சிருக்கு. ஏரியாவே அப்படிதான் போகுதுல்ல? ஆமாம். எவ்வளோ வாங்கினீங்க இது வந்து? எல்லாம் சேர்த்தா எனக்கு 32 ஆச்சு. 32 லட்சமா? ஆமாம். ஆனால் இப்போ 45 ஆகும்பா இந்த மாதிரின்றாங்க, உண்மையான்னு தெரியல. ஆகுமாண்ணே 45? அந்த ஹோல்ஸே போதுமா, இல்லை வேறு ஹோல்ஸ் போடணுமா? ஹோல்ஸ்லாம் தேவை, இதே போதும். ஓகே. எடுக்கட்டா? இதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ப்ளம்பர் எலக்ட்ரீஷியன் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டார். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்லெட்டு வந்துடுச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதான்னு தெரியல. ஸோ அவுட்லெட்டும் இருக்குது. அதுவும் நான் கேட்ட மாதிரி டம்மி எல்லாம் போட்டு மூடி கொடுத்துட்டு போயிருக்காரு. கொசு தொல்லை, எலி இந்த மாதிரி ஏதாவது உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்டதுனால. ஸோ தர்மக்கோல் தான் அப்படியே இருக்குது. ஸ்டாண்டு வாங்காமல் இதுவே வச்சு யூஸ் பண்ணிக்கலாமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ வெளியிலையும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணப்போ மறுபடியும் தட்டினப்போ பார்த்தீங்கன்னா சிமெண்ட் எல்லாம் வந்து உதிரி போச்சு. இப்போ நான் வந்து மறுபடியும் ரெடி பண்ணி நான் பூசி வச்சுருக்கேன். ஒயிட் சிமெண்ட்டு தான் பூசி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பைப்பு. இந்த பைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கி போட்டது தான். இதுதான் இங்கே வந்து காஸ்ட் அதிகமே. இதெல்லாம் கைலாங்கடைக்கு போட்டால் 10 ரூபாய்க்கு கூட எடுக்க மாட்டாங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 500, 1000ன்னு சொல்லிட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. அங்கே வந்து ஆல்ரெடி நான் உரை இறக்கியிருக்கேன், அதனால் அதுக்குள்ளேயே விட்டாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஓட்டை போடுறப்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து பூசி வச்சுருக்கேன். இது எந்தளவுக்கு தாங்கும்னு தெரியல. ஒயிட் சிமெண்ட்டு தான் இல்லை, அதனால். இது இங்கெல்லாம் வேறு க்ளீன் பண்ணணும். வீடு முழுக்க க்ளீன் பண்ணணும். இன்னும் காலையிலேருந்து சாப்பிட கூட இல்லை. எப்படி இருக்குது பாருங்கள் கதை.